மா என்னடா இந்த வண்டியோட புக்கு பேப்பர்லாம் போட்டு ஒரு கவரில் கொடுத்தேன்ல அதை கொஞ்சம் எடுத்து கொடுமா. எதுக்கு? வண்டி சர்வீஸ் விடணும். வண்டி 5000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. சரி சரி அதான் சர்வீஸ் விடுமே நான் வந்துட்டு கேட்டேன். நீ மட்டுமா போகிற? அப்பா இல்லைம்மா அப்பா வந்துடுவார் அங்கே டைரெக்டாக சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு. சரி அப்பா கூப்பிட்டதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் இங்கேருந்து. எப்போ கிளம்புன? அது அப்பா வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சரி கூப்பிட்டதுக்கப்புறம் நான் அதுவும் மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும்மா. மத்தியானம் ஆயிருமா? சரி அப்புறம் நான் சாப்பாடு செய்கிறேன், சாப்பிட்டு போயிட்டு வா, டைம் இருக்குல்ல. அதுவும் சரி தான், மத்தியானத்துக்கு மேலே ஆகுதுல்ல. சரி என்னவா பண்ண போகிற? சுண்டவத்தல் குழம்பு வைக்க போண்டா. சுண்டவத்தல் குழம்பா? நல்லா தான் இருக்கும். சரி இருந்தாலும் கறி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுமா. ஆமாம் நான்வெஜ்ஜில் ஏதாவது பண்ணுறியா? அப்படியா? நான்வெஜ் பண்ணுறதா? சரி தம்பி, நீ வேலை செய்கிற இடத்துல என்ன செய்கிற சாப்பாட்டுக்குலாம்? வேலை செய்கிற இடத்துலலாம் அங்கே பிஜியில் தானேம்மா. ஆமாம் அவங்க செய்கிறது தான், அவங்க போகிற சாப்பாடு. அது அவ்வளோ ஒரு நாள் நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. சரி சாப்பாடுலாம் ஓகே. சிக்கன் மட்டன்லாம் அங்கே எப்படி? போடுவாங்கம்மா, வாரத்துக்கு 2 நாள்னு போடுவாங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுமா, நம்ம ஊர் டேஸ்ட்லாம் வராது அந்த இதில். அப்படியா? அதான் நீ தனியாக எடுத்து செஞ்சு சாப்பிடலாம்ல? பண்ணலாம், அடுப்பு இருக்குது எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் நீ சிக்கன் எடுத்துகிட்டு வா, அம்மா செய்கிறத பார்த்துட்டு போய் அப்படியே நீ அங்கே போய் செஞ்சு அழகாக சாப்பிடு. சரியாம்மா, சூப்பர்மா. சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வா. சரி சிக்கன் பண்ண சொன்னேன், கிரேவியா இல்லை வறுவலான்னு தெரியலையே. சரி வரட்டும், கேட்டுக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இல்லை ஆசைப்பட்டதை சரி. என்னப்பா இந்தம்மா சிக்கனு. சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டியா? எவ்வளவு? 1 கிலோமா? 1 கிலோவா? சரிப்பா, இதை வச்சு என்ன செய்யலாம்? என்னம்மா என்ன செய்யலாம்னு ஏன் இல்லை தம்பி, கூட்டு மாதிரி செய்வா இல்லை வறுவல் மாதிரி பண்ணவா? அப்படின்றியா? என்ன இது சாப்பாட்டுக்கு தானே? ஆமாம். ஒன்று பண்ணு, பெப்பர் சிக்கன்லேயே நல்லா கிரேவி மாதிரி பண்ணிடுமா. பெப்பர் சிக்கன் பண்ணலான்றியா? பெப்பர் சிக்கன் பண்ணலான்ற. அப்போ தெரியுமா உனக்கு? தெரியுமா எப்படி? எல்லாம் அப்பா பார்த்து கற்றுக்கிட்டதா. அப்படியா? சூப்பர்மா. சரி வா பண்ணுவான். என்ன உனக்கு எதுவும் உதவி ஹெல்ப் எதுவும் பண்ணுமாமா? நீ வா, பக்கத்துல நின்று அம்மா எப்படி செய்யறேன்னு பார்த்துக்க. ஆமாம் ஆமாம். ஒரு கூட நின்று எடுத்து கொடு, உன கேட்குறல எடுத்து கொடு. சரி பண்ணிடுவோம், இன்னைக்கு சூப்பராக சிக்கன் செஞ்சிடும். ஐயோ பெப்பர் சிக்கன் பண்ண சொல்லிட்டானே, நமக்கு அது தெரியாது. இப்போ என்ன செய்யுது? ஐடியா. டே தம்பி, மோட்டார் எடுத்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சுடா, போய் ஆஃப் பண்ணு. அப்படியாம்மா? சரி சரி. ஹலோ, எங்கே இருக்கீங்க? தம்பி சொன்னேன். தம்பி சிக்கன் வேறு எடுத்து வந்து பெப்பர் சிக்கன் வேறு பண்ண சொல்லிட்டா. நான் வேறு தெரியும்னு கெத்தா சொல்லிவிட்டேன். தக்காளி வேணாமா? சரிங்க. மசாலா போட்டு அரைக்கணுமா? சரி. சரிங்க. தம்பி வர மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை வச்சு நான் சமாளிச்சிட்றேன். சரிங்க, நீங்கள் வேலையை பாருங்கள். சரி. வாடா தம்பி. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டமா? ஆஃப் பண்ணிட்டியா? சரி பாரு, பண்ண போகிற பெப்பர் சிக்கனுக்கு 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா. வெங்காயம் எவ்வளோமா வெயிட் வரும்? இது 1/2 கிலோ வரும்டா. 1/2 கிலோ வரும். சரி. தக்காளி? தக்காளி வேணாம், அது கிரேவி மாதிரி இருந்தால் பண்ணலான்னு எடுத்து வச்சேன். இப்போ இதுக்கு தேவையில்லை. சரியா? இவ்வளோதானா இல்லை மசாலா எதுவும் சேர்க்கணும்லம்மா? மசாலாலாம் சேர்க்கணும். மல்லி மிளகுலாம் போட்டு வறுத்து நம்மளே பண்ணலாம். அப்படியா? சரிம்மா. சரியா? சரி வா, வெட்டி வச்சிடலாம். ஆமாம், அதை வெட்டிட்டு அடுத்து அப்படியே சமையலுக்கு போயிடலாம். தம்பி நம்ம 3 வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தியா, அதை இப்படி நறுக்கணும். நல்லா நைஸாக வெட்டிருக்கேன்னா இந்த 4 பச்சை மிளகா நல்லா வெட்டி வச்சிருக்கோமா? சரி. இதை அப்படியே போய் நம்ம சமைக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிக்கன் எடு கழுவலாம் நல்லா. தம்பி அந்த மஞ்சள் பொடி எடுப்பா. இங்கம்மா மஞ்சள் பொடி. ஸ்பூன் எடு. மஞ்சள் பொடி போட்டு கழுவணும்னு வச்சுக்க, அந்த கவிச்சி வாடை அடிக்க. ஆமாம்மா. நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா அலசமாக சரியா. நல்லா கழுவியாச்சு. கழுவி நல்லா எடுத்துட்டு இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 1-2 குப்பை இருக்கும், அது பூரா அப்படி தண்ணிக்குள்ளே நின்றுக்கிறோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்படி ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா சுத்தமாக இருக்கலாம். ஃபேன்
இந்தம்மா. இதை உன் சூடு இருந்தப்போ நான் ஒன்றா கேட்பேன், அழகாக எடுத்துடலாம். சரிம்மா, நானும் அப்படியே பார்த்துக்கிறேன். மல்லி எடுப்பா. மல்லி இதானம்மா? ஆமாம், 1 ஸ்பூன் எடு. மல்லியை பார்த்துக்க. இது எவ்வளோ? அதான் 2 ஸ்பூன் போடலாம் மல்லி. சரிம்மா. சீரகம் எடு. சீரகம் 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூனா? சரி. 1/2 ஸ்பூன் கொடுக்கலாம். சோம்பு? சோம்பு கொடு, அதுவுமே 1/2 ஸ்பூன். சரிம்மா. இந்த பட்டை 1, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். சரிம்மா. அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி. மிளகு 2 ஸ்பூன். சரி. இது வந்து எதுக்கு? மசாலுக்கு. சரி சரி. இதை இப்போ அப்படியே எண்ணெய் ஊற்றாமல் நல்லா இருக்கணும். தம்பி இங்கே பொண்ணு நேரமாக வறுத்துட்டேன். ஆமாம்மா. நல்லா ஆற வச்சு அப்படியே அரைச்சிடலாம். சரிம்மா. சரியா, நல்லா வறுத்துருச்சு. தம்பி நம்ம பொடி அரைச்சோம்ல, நல்லா நைஸாக அப்படி அரைக்கணும். ஒரு அழகா இருக்கா? சரி. நம்ம 1 கிலோ செய்யறதுனால நல்லா பெரிய வடை சட்டி எடுத்துருக்கோம்டா. பார்த்துக்க. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஓகே. நம்ம நல்லெண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் எடு. பச்சை மிளகா? ஆமாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுவோம். நல்லா பொரிஞ்சு வருதா? வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா பொண்ணு நேரமாக நம்ம வறுக்கணும். இப்போ எவ்வளோ நேரமாக ஆகும்? அது காட்டுறேன் நான். அம்மா பொண்ணு நேரமாக வறுத்துட்டு சொல்கிறேன். சரி. இப்போ தானே போட்டிருக்கோம். ப்ரௌன் கலரில் ஆகுமா? தரணி சார், இப்போ இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இவ்வளோ கல் உப்பு போட்டால் போதும். சரி. இப்போ உப்பு சேர்த்துருவோம். ஏமா? ஆமாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்க, கொஞ்சம் உப்பு பிடிக்கும். தண்ணி சார், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு பார்த்தியா? ஆமாம். பொண்ணு நேரம் வந்துருச்சா? அந்த இஞ்சி எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு முன்னாடி நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா சட்டி பூரா இஞ்சி பிடிச்சிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே? ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 தான். எவ்வளோ போடுறது? நம்மளும் நல்லா 1 ஸ்பூன் நிறைய. நல்லா நிறையாவே போட்டுக்கலாம். சரி. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அப்படியே சிக்கனை போட்டு வேக விட்டுக்கலாம். சிக்கன் எடுறா. சிக்கனை போடுவோம். நல்லா கழுவி சுத்தமான சிக்கன். வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து ஒரு கிண்டிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் போட்டுருந்தோமா, இப்போ கறிக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்தா. சரி. இது கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம்? 2மே யூஸ் பண்ணலாம். சரி. கல் உப்புலாம் கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும். அந்த தண்ணி எடுப்பா தம்பி. எவ்வளோம்மா? 2 டம்ளர் ஊற்றுவோம். 2 டம்ளர் ஊற்றி நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் வெந்துச்சுன்னு வச்சுக்க, கரெக்டாக இருக்கும். மசாலா எப்போ போடுறது? நல்லா கறி வெந்து வரட்டும், அப்புறம் போட்டுக்கேன். அப்புறம் சேர்த்துக்கலாம். முதல்ல கறி வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். சரி. 10 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். தரணேஷ், நம்ம இப்போ கறி எல்லாம் சேர்த்து வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. வெந்திருக்கான்னு பார்ப்போமா? பார்ப்போம். வாசனையே சும்மா கமகமான்னு இருக்கேன் இப்பயே. ஆமாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. ஆமாம் ஆமாம், கரெக்டாக இருக்குமா? உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். உப்பும் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பத்தியாமலம் அந்த இது அந்த மல்லி போட்டு பொடியை போட்டுக்கலாம். அது அப்படியே போட்டுடலாம்? ஆமாம், அப்படியே போட்டுருவோம். இது கரெக்டாக இதுக்கு வச்சு தான் அரைச்சோம். கிரேவி மாதிரி தானே வைக்கிறப்ப. கொஞ்சம் நேரம் இருக்குன்றா. கிண்டுறியா? இந்த கிண்டு. அதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த கறியில் அந்த மசாலா போய் சேரட்டும். இப்போ இதில் வேற எதுவும் போட தேவையில்லை? ஒன்றும் போட தேவையில்லை. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. நீ ஊற்றினோட தண்ணி நிறையா இருக்கேம்மா? இல்லை, இப்போ ஒரு 5 நிமிஷம் இஞ்சி வைப்போம்ல, நம்ம கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்மெல்லுக்கும் அந்த மசாலாவுக்கும் கமகமாக இருக்கு. சரி, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவோம். சரி. மூடி வை. 5 நிமிஷம் மூடி வை. கொஞ்சம் சிம்மில் வை. கொஞ்சம் என்னமா வச்சுட்டு போனா என்னாச்சு? ரெடியா இருக்கும்ல. நம்ம பொடி போட்டு 5 நிமிஷம் ஆயிருக்கும். ஆயிருக்கேன். ஆமா. சூப்பரா இருக்கேன். அழகா நம்ம இப்ப இது சாப்பாடோட கிரேவி மாதிரி சாப்பிட போறோம். இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா இதாயிரும், சுக்கா மாதிரி. இந்த லெவலே கரெக்டா இருக்குமா? இந்த லெவலே போடும்ல. கரெக்டா இருக்கும். சூடா நல்லா ஃபுல்லா வை.
கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கா? அப்படியே போட்டு சாப்பிடுவோமா? சரி தண்ணி சார். நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையம்மா. சரி நான் சாப்பாட போகிறேன். நீயே தான் பண்ணியா? நான் தான் பண்ணேன். சூப்பராக இருக்கேன். நீ பக்கத்தில் தான் நின்றுருந்தேன். ஆமாம் ஆமாம். சரி இப்போ நான் தட்டில் சாப்பாடு போடவா? போடுமா. பாரு எடுத்து அப்படியே இறக்கிட்டா? இறக்குது. சரி இங்கே எடுத்துட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி எடுத்துட்டு வா. சூடாக சாப்பாடு அப்படியே சிக்கன் கிரேவி வச்சேன். சாப்பாடு சாப்பாடு எடுப்பா. இந்த வச்சாச்சு. கிரேவி ஊற்று. சூப்பர்மா. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஆமாம் கண்டிப்பா. நல்லா அப்படி இந்த சாப்பாடு அந்த கிரேவி பிணைஞ்சு நல்லா வாய் நிறைய விட வாய். அப்புறம் கறி பீஸ் கொஞ்சம் எடுத்து சூப்பராக வந்துருக்குமா. வந்துருக்கேன். இந்த சாப்பாடோட வச்சு இப்படியே வச்சு சாப்பிடு. அருமா. சாப்பாடு பிணைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? நானும் போய் ட்ரை பண்ணுறேன். இதை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய. என்னம்மா பிடிச்சிக்க? எப்படி இருக்கு? உடச்சிக்க. சூப்பரா இருக்கு. உனக்கு அப்படியே பெருமையா இருக்கா? அந்த அப்படியே ஆமா நீயே சமைச்சு ஊட்டி விட்ட மாதிரி இருக்கு. வேற லெவல்மா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா தம்பி. நல்லா இது சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். ஆமா நீ அதிகமா இது மாதிரி வச்சு சப்பாத்தி சாப்பிடு. டேஸ்டா இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு போகண்டே. நான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்போம். சரி அப்படியே உட்காந்து சாப்பிடலாமா? சரி இது சொல்லிடுவோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். நல்லா நீங்களும் டேஸ்டா செஞ்சு சாப்பிடுங்க.